ரெட்டத்தல அருண் விஜய், தன்யா ரவிச்சந்திரன், சித்தி இட்னானி இவங்களாம் நடிச்சு மான் கராத்தே படத்தை டைரக்ட் பண்ண கிறிஸ் திருக்குமார் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ரெட்டத்தல. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இந்த படத்துல அருண் விஜய் டூயல் ரோல் பிளே பண்ணிருக்காரு. காளி, உபேந்திரான்னு சொல்லி 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இதுல ஒரு கதாபாத்திரம் என்ன நினைக்குது அப்படின்னா, தனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சோ அதனால இன்னொருத்தன் அவன் நல்லா இருக்கான், நல்லா வசதியா இருக்கான். அவனை கொன்னுட்டு அவன் ஐடென்டிட்டிக்கு நம்ம மாறிட்டோம்னா நம்ம ரொம்ப ஜாலியா, ரொம்ப லக்ஸூரியா அவன் லைஃபை நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டதா நினைச்சது. ஸ்கெட்ச் போடுது. போட்ட ஸ்கெட்சை கரெக்டா பிளான் பண்ணி செயல்படுத்திடுது. செயல்படுத்தின உடனே இவன் அவனை கொன்னுட்டு அவன் இடத்துக்கு தான் போய் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி வாழ ஆரம்பிக்குது. அப்படி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு பின்னாடி 1008 பிரச்சனை. தக்காளி அதுக்கு இவன் பழைய இடத்துல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன அப்படின்னா, அவன் உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்கு. அவன் மேல நிறைய கேஸ்லாம் இருக்கு. அவன் இனிமே வாழ்றதே பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி நிலைமையில இருக்கு. இதுக்கு நம்ம பழைய இடத்துல இருந்தா கூட வசதி இல்லைனாலும் நிம்மதியா இருந்தோம்டா அப்படிங்கிற மாதிரி அருண் விஜய் ஃபீல் பண்றாரு. இப்ப நான் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லவும் முடியல. சொன்னா அப்ப அவனையே கொன்னு தூக்கி ஜெயில போடுவாங்க. நான் தான் அவன் சொன்னா அவன் பண்ண தப்புக்காக நீ தண்டனை ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வசமா லாக் ஆயிருது. இதுல இருந்து எப்படி இந்த கேரக்டர் தப்பிச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ரெட்டத்தல. படத்தோட ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய அந்த கண்ணம்மா கண்ணம்மாணி அந்த பாட்டு இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நல்லா இருக்கு. ஆனா அதிகமான விஷயங்கள், ரொம்ப பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நல்லா இல்ல. படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே கிரிப்பாவே இல்ல, ஒரு என்கேஜா இல்ல. படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படத்துல சஸ்பென்ஸ் இருக்கு, அது உண்மை. சஸ்பென்ஸ்லாம் அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொன்னான்னு சொல்லி ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கிரீன் பிளே எங்கேஜா இல்ல. படம் பார்க்குற ஒரு கட்டத்துல போன் எடுத்து பார்த்துக்கிட்டே காதால கேட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நான் வந்துட்டேன். அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு. அது ஒரு இதா இருந்துச்சு. அது மாதிரி ஜான் விஜயோட கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா, அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. அருண் விஜய், சித்தி இட்னானி, தன்யா கோப், இதை தவிர்த்து படத்துக்குள்ள நிறைய ஆர்டிஸ்டா இருக்காங்க. இவங்க எல்லார விட ஜான் விஜய் கதாபாத்திரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது வரக்கூடிய அந்த ஒரு 5 நிமிஷமோ இல்ல 6 நிமிஷமோ பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. அதோட போர்ஷன் கம்மி தான். ஆனா அது அது வர அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்குல்ல, பயங்கரமா வைப் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி சிரிக்க வைக்கிறதோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த கேரக்டரே ஒரு வைப்பா இருக்கும். அதுக்கு ஆளை கரெக்டா சூஸ் பண்ணிருக்காரு அவர் கிறிஷ். அப்புறம் படத்துல ஸ்கிரீன் பிளே சரியில்லைன்னு சொல்லியாச்சுல. ஸ்டோரி ஸ்டோரி ஓகே, ரைட். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி படம் வந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க நினைச்சதுதான் நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு சித்தி இட்னானியோட கதாபாத்திரம், அது என்ன மாதிரியான கதாபாத்திரம், என்ன சொல்லி அவங்க மண்டைய கழுவுனாருன்னே தெரியல. அதுல ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2, 3 படங்கள் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு ஒஸ்டா ஒரு கதாபாத்திரமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்ல அந்த கதாபாத்திரத்துக்குள்ள. சரி, அந்த கதாபாத்திரம் திடீர்னு சேஞ்ச் ஆகும், நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அதுக்குதான் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா இல்ல. கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துச்சு, மட்டமாவே. தெரியல. இன்னொரு பக்கம் அருண் விஜய் வர வர கதாபாத்திரம், அதாவது ஒரு படத்துக்கு நம்ம ஸ்டோரி சொல்ல போறோம் அப்படின்னா ஆக்ஷனை மட்டும் சொன்னா போதும் போல. சார் படத்துல உங்களுக்கு இத்தனை ஃபைட் இருக்கு இந்த மாதிரி வருதுனாலே அவர் ஓகே சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. படத்துல ஆக்ஷன் சீன்ஸையும் தவிர்த்தோம்னா படத்துல ஒண்ணுமே இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட போய் இவர் கிறிஸ்து சார் படத்துல இத்தனை ஆக்ஷன் இருக்கு சார், இப்படி பல்ட்டி பறந்து போய் நடிக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சூப்பரா இருக்கே, பண்ணிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருவாரு போல. அது ஏன்னு தெரியல. படத்துல மியூசிக் ஸ்கோர் சாம்சியஸ் அவரோட ஒர்க் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் எந்த இடத்துலயுமே எனக்கு பெருசா பிடிக்கல. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா பாருங்க. படம் தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. நான் அந்த படத்தை சஜஸ்ட் பண்ணல. இது என் கணக்குல வராது. ஓகேவா? வேற ஏதாவது படம் நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.